என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் ஜூன் மாதத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பயிற்சி என 6 கிரகங்களின் முக்கிய பயிற்சியானது நடக்குது. இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு அளிக்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்க போகுது. வணிகஸ்தர்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமானதாகவே அமையும். பணியிடத்தில் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் சக நண்பர்களின் ஆதரவை நீங்கள் தெரிவித்திருந்தீங்க. உங்களுடைய வீட்டில் அலங்காரத்திற்காக, பொழுதுபோக்கிற்காக செலவுகளும் ஏற்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். குடும்பம் தொடர்பாக நீங்கள் பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கும் விஷயத்தில் மிகப்பெரிய மன உளைச்சலும் ஏற்பட போகுது. மாதத்தின் பிற்பாடு செல்வாக்கு மிக்க நபர்களின் மூலமாக உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வும் காண போறீங்க. தொழில் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். காதல் விஷயத்தில் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உகந்த மாதமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட போறீங்க. அது உங்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கும் வகையில் தான் இருக்கும். என்றாலும் சில தற்காலிக தாமதங்களையும் நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடையும் வரை விடாமுயற்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான பலனை நீங்கள் பெறவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதம் உங்களுடைய வருமானம் பெருகவும் வாய்ப்பு இருக்குது. வீடு, நிலம், வாகனம் அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை முதலீடும் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையானது முன்னேற போகுது. உங்களுடைய சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் செய்யாமல் தள்ளி போடுவதும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியதும் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய செலவுகளானது அதிகரித்தும் காணப்படும். கடன் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாங்க. எனவே முறையான தூக்கம் மற்றும் தேவையான ஓய்வையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதியும் ஏற்படலாம். உங்களின் சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் காரணமாக இருப்பாங்க. எனவே அவர்களிடம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயிலவும் செய்வாங்க. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவாங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. அதாவது இந்த மாதத்தில் காதல் உறவில் மகிழ்ச்சி காணப்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய துணை உங்களுக்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய காதல் துணையை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் உங்களுடைய காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதம் பெறும் வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகளும் வரலாம். எனவே துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் அவசியம் தேவைப்படுது. உங்களுடைய துணையின் ஆதரவின் மூலமாக நீங்கள் பொருளாதார சிக்கல்களையும் சமாளிக்கலாம்.
திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி இருந்து கொண்டதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களையும் சந்திக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் தலையிடலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகளும் வரலாங்க. எனவே இடைவெளி விட்டு பழகுவது தான் நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஆடியோ அல்லது வீடியோ வடிவில் வைத்திருக்க கூடாதுங்க. உங்களுடைய கடவுச்சொல்லை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது. மகான்களை வழிபடுவதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியும் காணலாம். அடுத்து நிதிநிலை. இந்த மாதம் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பு பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வீங்க. எனவே நஷ்டத்தை தவிர்க்க பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் நீங்கள் சேமிக்கலாம். நீங்கள் பிறருக்காகவும் பணம் செலவு செய்யும் வாய்ப்புகளை பெற போறீங்க. அதன் மூலம் சமூகத்தில் பெயரும் புகழும் பெற போறீங்க. என்றாலும் பணம் செலவு செய்யவும் வேண்டியிருக்கும். எனவே உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய உத்தியோகம் மூலமாக வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளவும் போறீங்க. மேலும் புதிய பணிகள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்க போகுதுங்க. இந்த மாதம் மூதாதையர் சொத்து உங்களுக்கு வரலாம். உங்களுடைய தாயிடம் இருந்து பணம் பெறக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஊக வணிகம் மூலம் திடீர் வருமானமும் உங்களுக்கு வரப்போகுதுங்க. சிவனை வணங்குவதன் மூலமாக நீங்கள் பொருளாதார வளர்ச்சியும் பெற முடியும். அடுத்து உத்தியோகம். உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடுகளில் தங்க இந்த மாதம் அனுகூலமாகவே அமைய போகுது. உத்தியோகம் மூலமாக உங்களுடைய வாழ்வில் முக்கியமான மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோக முன்னேற்றத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளலாங்க. வெளிநாடுகளில் இருக்கும் விருச்சிக ராசியினருக்கு உத்தியோக முன்னேற்றத்திற்காக இடம் மாறவும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆராய்ச்சி துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதமாகவே அமைய போகுது. அடுத்து தொழில். இந்த மாதம் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பல கூட்டாளிகள் உங்களுடன் இணைய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புதிய யோசனைகளை நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றமும் அந்த பொருளாதார முன்னேற்றத்தினால வெற்றியும் நீங்க பெற போறீங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்கலாம். நீங்கள் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் இருக்குது. இது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவே இருக்கும். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் முக்கிய முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அரசு மற்றும் அரசியல்வாதிகளின் ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து ஆரோக்கியம். குடல், மலச்சிக்கல், பற்கள் மற்றும் வாய் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த காலம் கடின உழைப்பு மற்றும் தொழில் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான ஓய்வு மற்றும் தூக்கம் மேற்கொள்ள வேண்டுங்க. அடுத்து மாணவர்கள் தங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. நீங்கள் உங்களுடைய அறிவு மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு குழுவாக சேர்ந்து படிக்கலாங்க. புதிய புத்தகங்கள் படிக்கும் வழக்கம் உங்களுடைய அறிவை மேன்மேலும் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் நூலகம் சென்று புதிய விஷயங்களை படித்து அறிந்து கொள்ளலாம். அரசு தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாங்க. ஆசிரியரின் பாராட்டுகளை பெறும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஊக்கத்தையும் அளிக்கும் வகையில் தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கான சுப தேதிகள் ஜூன் 1, 2, 10 மற்றும் 11, 15, 16, 22, 23, 26, 27, 28 மற்றும் 29. உங்களுக்கான அசுப தேதிகள் ஜூன் 9, 17, 18, 19, 20, 21 மற்றும் 30. உங்களுக்கு எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும், ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் சரி, ஒரு கடை திறப்பு விழா போன்ற எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கான சுப தேதிகளில் தொடங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பயணம் செல்லும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க. உங்களுடைய தொழிலில் ஏற்றமும் இருக்கலாம், இறக்கமும் இருக்கலாம். அதையெல்லாம் சமாளித்து பின்பு உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி நீங்கள் பெற போகிறீங்க. இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது, மேலும் இந்த 30 நாட்களில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் எந்த
மாதிரியான பரிகாரம் எல்லாம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையானது மேன்மேலும் சிறக்கும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.